Hi friends, welcome to Sherlin's Craft. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்தி ஆள் கொடுத்துக்கோங்க. இன்றைக்கி வீடியோவில் கார்ட்போர்டும் பேப்பர் கப்பும் யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான வால் டெக்கர் தான் ரெடி பண்ண போகிறோம். நான் இந்த மாதிரி கார்ட்போர்ட் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரேம் மாதிரி. இதே மாதிரி நீங்களும் கட் பண்ணிக்கோங்க. இதை விட பெருசாகவும் கட் பண்ணிக்கலாம், இதை விட சின்னதாகவும் கட் பண்ணிக்கலாம். நான் கட் பண்ணியிருக்கேன் இந்த ஃப்ரேமோட சைஸ் உள்பக்கமாக லென்த்து 36 சென்டிமீட்டர், வெளிப்பக்கமாக லென்த்து 43 சென்டிமீட்டர். இந்த கீழே அகலம் 25.5 சென்டிமீட்டர். இதே மாதிரி உங்களுக்கு இந்த சைஸ் வேணுனாலும் கட் பண்ணிக்கலாம். இதை விட சின்னதாக பெருசாக நீங்கள் எப்படி வேணால் கட் பண்ணிக்கலாம். அடுத்தது பேப்பர் கப் எடுத்திருக்கேன். இந்த பேப்பர் கப் மேலே பெட்டல் மாதிரி வச்சு வரைகிறதுக்காக இந்த மாதிரி ஒரு பேப்பர் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பேப்பர் கப்பில் ஒரு சன்ஃப்ளவர் மாதிரி செஞ்சு பாட்டோடு சேர்த்து செஞ்சுருப்பேன். அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா இந்த ஃப்ளவர் எப்படி செய்யணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த வீடியோ பார்க்கலன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் செக் பண்ணி பாருங்கள். இப்போ அந்த பெட்டலை இந்த கப் மேலே வச்சு ஃபுல்லாக நான் வரைஞ்சிட்டேன். இப்போ இது நம்ம கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கப்புக்கு மேலே ஒரு பைப் மாதிரி இருக்கா, அதை கட் பண்ணி தனியாக எடுத்துக்கலாம். இந்த கப் மேலே நான் வரைஞ்சிருக்க மாதிரி ஃப்ளவரோட பெட்டல்ஸ் வேணும்னாலும் வரைஞ்சிக்கலாம், இல்லைனா வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டான ஃப்ளவர்ஸோட பெட்டல்ஸ் கூட வரைஞ்சிக்கலாம். இப்போ இந்த ரெண்டு பெட்டலுக்கும் நடுவில் இருக்க இந்த கேப் ட்ரையாங்கிள் மாதிரி வருதில்ல, இது நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது ஃபுல்லாட்டியும் கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கப் ஃபுல்லாக நான் கட் பண்ணிட்டேன். இப்போ ஒரு பெட்டலுக்கும் இன்னொரு பெட்டலுக்கும் ஒரு நடுவில் ஒரு ஸ்ட்ரைட் லைன் மாதிரி இருக்குல்ல, அந்த லைனை இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் ஒரு ஃப்ளவர் மாதிரி அதை நம்ம ஓப்பன் பண்ண முடியும். இப்போ ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டேன். இந்த மாதிரி கை வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டோன்னா அழகாக ஃப்ளவர் வந்துடும். இப்போ அவ்வளோதான். இதே மாதிரியே இன்னும் 2 ஃப்ளவர் நான் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த ஃப்ளவர் எல்லாத்தையும் தூக்கி ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ இந்த ஃப்ரேம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, இந்த ஃப்ரேமில் ஒட்டுறதுக்கு கார்ட்போர்ட் பீசஸ் இந்த மாதிரி கொஞ்சம் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் எப்படி ஒட்டுறேன்னு பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த ஃப்ரேமை பேக் சைடில் திருப்பிக்கிட்டேன். பேக் சைடில் வச்சு தான் இதை நம்ம ஒட்ட போகிறோம். இந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த கீழ்ப்பக்கமாக கொஞ்சம் சின்னதாக, அதுக்கு மேலே போக்க கொஞ்சம் பெருசாக, அந்த மாதிரி சைஸ் பார்த்து நான் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் அந்த சைஸ் படி கட் பண்ணி ஃபெவிகால் போட்டு ஒட்ட போகிறேன். இதில் கார்ட்போர்ட் பீஸ் ஒரு சைடு டார்க் கலராகவும் இன்னொரு சைடு லைட் கலராகவும் இருக்குது. அதில் டார்க் சைடு ஃப்ரண்ட் சைடு வர மாதிரி நான் வச்சு ஒட்டுறேன். இப்போ இது கரெக்டாக இருக்குது. 2 சைட்லேயும் ஃபெவிகால் போட்டுட்டு அந்த ஃப்ரேம் மேலே நம்ம ஒட்டிக்க வேண்டியது தான். ஒரு பீஸ் நான் ஒட்டிட்டேன். இதே மாதிரி மற்ற எல்லாத்தையுமே ஒட்டிக்கலாம். இந்த வீடியோ பார்க்குற யாராவது இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே ரெட் கலரில் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா கிராஃப்ட் வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் எல்லா வீடியோஸுமே மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரைபும் எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும், நிறைய வீடியோ அடுத்தடுத்து போடணுன்ட்டு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் நாளில் நம்ம சேனலில் கிவ்அவேவும் வரப்போகுது. அந்த கிவ்அவேல நீங்கள் வின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய மெயில் ஐடியும் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் இருக்கும். நீங்கள் பண்ணியிருக்க கிராஃப்ட்டை ஃபோட்டோவாக எடுத்து என்னோட அந்த மெயில் ஐடிக்கு இல்லைனா இன்ஸ்டாகிராமில் சென்ட் பண்ணுங்கள். அது நம்ம சேனலில் நான் வீடியோவாக போடுவேன். கிவ் அவேவோட வின்னர் நீங்களாகவும் இருக்கலாம். ஃபோட்டோ சென்ட் பண்ணும்போது கூடவே உங்கள் நேமும் டைப் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். இப்போ ஒரு சைடு ஃபுல்லாக நம்ம இந்த கார்ட்போர்ட் பீஸை ஒட்டியாச்சு. இப்போ அதுக்கு ஆப்போசிட் சைடில் இந்த மாதிரி திருப்பி வச்சு கிராஸாக இந்த மாதிரி கார்ட்போர்ட் பீஸஸை ஒட்டுறேன். இப்போ அதுக்கு நடுவில் கொஞ்சம் பாக்ஸாக நம்மளுக்கு கேப் இருக்க மாதிரி இருக்கும். கிராஃப்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்க்கும்போது செம்மையாக சூப்பராக இருக்கும். இப்போ கொஞ்சம் பெரிய கார்ட்போர்ட் பீஸ் ஒட்டுறதுக்கு எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் ஃபெவிகால் அப்ளை பண்ணியிருக்கேன். அப்போ தான் அது கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டும். அடுத்ததும் கொஞ்சம் பெரிய கார்ட்போர்டாக ஒட்டுறதுனால எல்லா இடத்துலையும் ஃபெவிகால் நான் அப்ளை பண்ணியே வச்சுருக்கேன். இப்போ இதையும் ஒட்டிக்கலாம். இதே மாதிரி தான் இது ஃபுல்லாத்தையும் ஒட்டிட்டேன். இப்போ ஃப்ரண்ட் சைடில் திருப்பிக்கலாம். இது ஃபுல்லாத்தையும் ஒட்டிட்டு பார்க்கும்போதே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இதுக்கு இன்னும் நம்ம கலர்லாம் கொடுக்கவே இல்லை, அதுக்குள்ளவே இது அழகாக இருக்குது. இப்போ பிளாக் கலர் அக்ரைலிக் பெயிண்ட் எடுத்திருக்கேன். இதை தான் இந்த கார்ட்போர்டில் இந்த ஃப்ரேம் இருக்க இடத்துலலாம் அடிக்க போகிறேன். உங்கள்கிட்ட அக்ரைலிக் பெயிண்ட் இல்லை அப்படின்னா நம்ம சேனலில் ஹோம்மேடாக 12 கலர்ஸில் எப்படி ஹோம்மேடாக பெயிண்ட் ரெடி பண்ணுறது அப்படின்னு போட்டிருக்கேன். அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி பெரிய கிராஃப்ட்டுக்கெலாம் நிறைய பெயிண்ட் தேவைப்படும் போது அந்த மாதிரி பண்ணிக்கிட்டோன்னா நம்மளுக்கு ஈஸியாகவும் இருக்கும். அதே மாதிரி ஹோம்மேடாக பெயிண்ட் ப்ரஷ் எப்படி பண்ணுறதுனோ நம்ம சேனலில் வீடியோ இருக்குது.
இந்த வீடியோ கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் அது எல்லாத்தோட லிங்க்கும் கொடுக்குறேன். இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இந்த சைடில் ஃபுல்லாக கொடுத்துட்டேன். அதே மாதிரி இந்த நடுவில் வந்து நம்ம கிராஸாக ஒட்டணும்ல கார்ட்போர்ட் பீஸ், அது ஃபுல்லாமே நான் பிளாக் கலரில் கொடுத்துட்டேன். பெயிண்ட் பண்ணுற எல்லாமே காமிச்சா உங்களுக்கு போர் அடிக்கும். அதனால் நான் ஃபாஸ்ட்டாக பெயிண்ட் பண்ணி முடிச்சுட்டு ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் காமிச்சிருக்கேன். இப்போ இது கொஞ்சம் நேரம் காயட்டும், ஓரமாக தூக்கி வச்சிடலாம். தரையிலலாம் பெயிண்ட் ஆகுறனால நான் ஒரு நியூஸ் பேப்பர் மேலே வச்சு பெயிண்ட் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம பேப்பர் கப்பில் ஃப்ளவர் ரெடி பண்ணி வச்சோம்ல, அதுக்கு வந்து நான் yellow கலர் கொடுக்க போகிறேன். ஃப்ரண்ட்டு சைடில் திருப்பி இந்த பெட்டல்ஸ்க்கு மட்டும் நான் yellow கலரில் பெயிண்ட் பண்ணுறேன். இதில் பெயிண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப சாஃப்டாக ஸ்மூத்தாக இருந்துச்சு பேப்பர் கப்பில். அதே மாதிரி பெயிண்ட் பண்ணிவிட்டு பார்க்கும்போது இந்த ஃப்ளவரும் பார்க்குறதுக்கு செம்மையாக இருந்துச்சு. நான் வீடியோவோட ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இதே மாதிரி பேப்பர் கப்பில் இதே மாதிரி ஃப்ளவர் பண்ணி அது காம்பில் அழகாக ஒரு பாட்டில் நிற்கிற மாதிரி ரெடி பண்ணியிருந்தேன். அந்த கிராஃப்ட் வீடியோ ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த வீடியோவும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த ஃப்ளவர் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ வந்து நான் 2 ஃப்ளவருக்கு கலர் கொடுத்துட்டேன். இது வந்து 3வது ஃப்ளவர். இதுக்கும் பெயிண்ட் கொடுத்தாச்சு. இப்போ வந்து இந்த ஃப்ளவருக்கு நடுவில் கொடுக்கறதுக்காக ப்ரௌன் கலர் எடுத்திருக்கேன். இதுவும் அக்ரிலிக் பெயிண்ட் தான். இந்த ஃப்ளவருக்கு நடுவில் மட்டும் நான் ப்ரௌன் கலரில் கொடுத்துக்கிறேன். பிளாக் கலர் கொடுத்தாலும் பார்க்க நல்லா தான் இருக்கும். நம்ம அந்த ரெடி பண்ணியிருக்க அந்த ஃப்ரேம் மாதிரி ஒரு போர்டு ரெடி பண்ணல, அதுவும் பிளாக் கலரில் இருக்கனால நான் ப்ரௌன் கலரில் கொடுத்துட்டேன். இப்போ இந்த ஃப்ளவரும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இன்னொரு பேப்பர் கப் எடுத்திருக்கேன். இந்த பேப்பர் கப்பை வந்து சென்டரில் நான் கட் பண்ண போகிறேன். எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள், உங்களுக்கு கிளியராக புரியும். இந்த மாதிரி ஆஃபாக கட் பண்ணுறேன். நம்மளுக்கு இதில் வந்து ஒரு 1/2 கப் மட்டும்தான் தேவை. இப்போ இதில் ஒரு பாதியை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த கப்புக்கும் நான் வந்து ப்ரௌன் கலரில் தான் பெயிண்ட் பண்ண போகிறேன். இது ஃபுல்லாக ஃபாஸ்ட்டாக பெயிண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ இந்த கப் ஃபுல்லாக நான் பெயிண்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சோம்ல ஃப்ரேம் மாதிரி, இந்த ஃப்ரேம் எடுத்திருக்கேன். இதுக்கும் கொஞ்சம் டெக்கர் பண்ணுறதுக்காக சில்வர் கலரில் பெயிண்ட் எடுத்திருக்கேன். ஒயிட் கலர் பெயிண்ட் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த பெயிண்ட்டோட மூடியை எடுத்து அந்த மூடியோட அந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும்ல, அங்கே வந்து நான் இந்த சில்வர் கலர் பெயிண்ட்டு கொடுத்துக்கிறேன். இந்த ஃப்ரேமோட ஓரத்துலலாம் வந்து இதை இந்த மாதிரி அச்சு மாதிரி வைக்கிறேன். இதே மாதிரி இந்த ஃப்ரேம் ஃபுல்லாக கொடுத்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களுக்கு இன்னும் ஐடியாக்காக நான் சொல்கிறேன். இந்த ஃப்ரேமை சுற்றி வந்து நீங்கள் இந்த மாதிரி கொடுக்கறதுனாலும் கொடுத்துக்கலாம். கோல்டன் கலரில் யூஸ் பண்ணி கொடுத்தாலும் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைனா 1 ரூபி காயினில் வந்து ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் ரவுண்டாக இந்த ஃப்ரேமை சுற்றி வச்சாலும் அதுவுமே பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ வந்து இந்த ஃப்ரேம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த ஃப்ளவருக்கு பேக் சைடில் வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணி இந்த ஃப்ரேம் உள்ளே வந்து நம்ம கார்ட்போர்ட் பீஸ் கிராஸாக ஒட்டி வச்சுருக்கோம்ல, அது மேலே வந்து ஒட்டிக்க போகிறேன். நீங்கள் ஒட்டுறதுக்கு முன்னாடியே வச்சு பார்த்துக்கோங்க எப்படி வச்சா நல்லா இருக்குன்ட்டு. அதுக்கப்புறமா ஒட்டிக்கோங்க. இப்போ ஒரு ஃப்ளவர் ஒட்டியாச்சு. இப்போ அடுத்தது இன்னொரு ஃப்ளவரும் நான் ஒட்டுறேன். அதே மாதிரி இன்னொரு ஃப்ளவரையும் ஒட்டிக்கலாம். நீங்கள் இந்த ஃப்ரேமை சுற்றி வந்து டிசைன் நான் சொன்ன மாதிரியும் போடலாம். அப்படி இல்லைனா நீங்கள் பெயிண்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் ஏதாவது நீங்கள் கையிலேயே ட்ரா பண்ணலாம். இப்போ அடுத்தது வந்து ஒரு பாட் மாதிரி 1/2 கப்பை வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதையும் வந்து நான் ஒட்டிட்டேன். இது எப்படி பண்ண போகிறோன்னா, பாட்டிலேருந்து இந்த ஃப்ளவர்ஸ் வந்திருக்க மாதிரி பண்ண போகிறோம். இப்போ இதுக்கு வந்து காம்பு நம்ம ரெடி பண்ணணும். இந்த ஃப்ளவர் வந்து பாட்டிலேருந்து வர மாதிரி. அதுக்காக இந்த மாதிரி நியூஸ் பேப்பரில் ஸ்டிக் பண்ணி எடுத்திருக்கேன் பெருசாக. இந்த ஸ்டிக்கை வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணோன்னா அது ஃப்ளாட் ஆகிடும். இப்போ வந்து இந்த ஸ்டிக்குக்கு வந்து ஒரு சைடில் மட்டும் நான் க்ரீன் கலரில் பெயிண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பெயிண்ட் பண்ணுறது ஃபுல்லாக காமிச்சா வீடியோ பெருசாக போய்டும். அதனால் நான் பெயிண்ட் பண்ணுறது காமிக்கல. இப்போ ஒரு சைடு மட்டும் தான் நான் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இது வந்து ஃபஸ்ட்டு வச்சு பார்த்துக்கோங்க, எப்படி வச்சா கரெக்டாக இருக்குது, எந்த சைஸ்க்கு கட் பண்ணணுன்ட்டு. சைஸ் வச்சு பார்த்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் சைஸ் வச்சுட்டு கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதுக்கு பேக் சைடில் வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணி தண்டு மாதிரி இது வந்து ஒட்டிக்க போகிறேன். இப்போ ஒரு ஃப்ளவருக்கு வந்து காம்போ ஒட்டியாச்சு. இது ஒட்டும் போது அந்த பிளாக் கலரில் வந்து கொஞ்சோண்டு ஃபெவிகால் பட்டுருச்சு. அது அப்படியே விட்டால் அசிங்கமாக காஞ்சி ஒயிட்டாக தெரியாது, இருந்தாலும் ஒரு மாதிரி இருக்கும். அதனால் ஒரு இயர்பட் வச்சு தொடச்சி எடுத்துட்டேன். இப்போ இன்னொரு ஃப்ளவருக்கும் வந்து காம்பு மாதிரி அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ இன்னொரு ஃப்ளவருக்கும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபெவிகால் போட்டு ஒட்ட போகிறேன். பேலன்ஸ் வந்து எக்ஸஸாக இருக்கிறத வந்து லாஸ்ட்டில் கட் பண்ணி எடுத்துகிற போகிறேன். இந்த மாதிரியும் நீங்கள் ஒட்டிக்கலாம். இப்போ அவ்வளோதான், ஃபுல்லாக ஒட்டி முடிச்சாச்சு.
இப்போ கிட்டத்தட்ட இந்த கிராஃப்ட் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ வந்து இந்த பாட்க்கு கொஞ்சம் டெக்கர் பண்ணுறதுக்காக சில்வர் கலர் பெயிண்ட்டை வந்து இயர்பட்டில் தொட்டு கொஞ்சம் டாட்டாக வைக்கிறேன். அது பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக நீங்கள் வேறு ஏதாவது டிசைன் கூட போட்டுக்கலாம். அதே மாதிரி கீழ்ப்பக்கமாக வந்து ஒரு கோடு மாதிரி இந்த பெயிண்ட்லேயே வந்து போடுறேன், கொஞ்சம் திக்காக. அது வந்து கொஞ்சம் நல்லா போல்டு கலராக தெரிஞ்சிச்சுன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். சென்டரில் வந்து கொஞ்சம் டாட்டாக கொஞ்சம் ஃப்ளவர் மாதிரி இந்த மாதிரி வைக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக வேறு ஏதாவது ஃப்ளவர்ஸ் கூட வரைஞ்சிக்கலாம், இல்லைனா வேறு ஏதாவது டிசைன்ஸ் கூட போட்டுக்கலாம். இப்போ கப்புக்கு வந்து கொஞ்சம் அழகாக நம்ம வந்து கொஞ்சம் டெக்கர் பண்ணுற மாதிரி பண்ணியாச்சு, அவ்வளோதான். இப்போ ஒன்று பேலன்ஸ் இருக்கிறது லீஃப் மட்டும் தான் வைக்கணும். இந்த ஃப்ளவர்ஸ்க்கு நான் லீஃப் மாதிரி வரைஞ்சி கட் பண்ணி இதுக்கு பெயிண்ட் பண்ணியும் எடுத்துட்டேன். இப்போ வந்து ஃபெவிகால் போட்டு எனக்கு எங்கெங்கே தோணுதோ அங்கங்கே ஒட்டிக்கிறேன். நீங்கள் ஒட்டுறதுக்கு முன்னாடி வச்சு பார்த்துக்கோங்க, எங்கே ஒட்டினா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு வச்சு பார்த்துக்கோங்க. நான் டேரெக்டாக அப்படியே ஒட்டுறேன். இது எல்லாத்தையும் ஒட்டி முடிச்சுட்டு உங்களுக்கு நான் வாலில் ஹேங் பண்ணி காமிக்கிறேன், எவ்வளோ அழகாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இந்த கிராஃப்ட்டை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கிராஃப்ட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி கிவ் அவேல நீங்கள் கலந்துக்கணுன்னா கீழே இருக்க என்னோடய மெயில் ஐடிக்கு நீங்கள் பண்ணியிருக்க கிராஃப்ட் ஃபோட்டோவாக எடுத்து என்னோடய மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுங்கள், உங்கள் நேமோடு சேர்த்து. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான கிராஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.